ஹாய்ங்க. பாருங்கள், 2 ரோஸ் செடி வந்து நம்ம வீட்டுக்கு புது வரவாக வந்திருக்கு. இந்த கலர் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நர்சரியில் இந்த கலரை பார்த்ததுமே இதை வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அடுத்து ஒரு எல்லோ கலர் ரோஸ், ஏற்கனவே ஒரு எல்லோ வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சம் நிழலடியாக வச்சுட்டு சரியாக வரல. அதனால் வந்து ஒரு எல்லோ ரோஸும் வாங்கியிருக்கேன். நல்லா தழைஞ்சி வந்துட்டுருக்குது. கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அடியிலேருந்து ஒரு அந்த 7 இலை 9 இலையில் தழைஞ்சி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தால் கட் பண்ணி விட்டுருணும். அது வந்து பூ பூக்காது. இதுலேயும் ஒரு வாழை அந்த மாதிரி இருந்தது, அதை நான் வெட்டி விட்டுட்டேன். இதை வந்து வீட்டுக்கு முன்னாடியே வந்து இந்த செடியை வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம கார்டனில் என்னென்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். இன்றைக்கி பாருங்கள், நம்மளோட தக்காளி செடி ஒரு சூப்பராக ஒரே செடி எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு பாருங்களே, சூப்பராக வந்திருக்கு. இதில் ஃபுல்லாக அப்படியே குட்டி குட்டியாக பிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சிங்க பாருங்கள். போன தடவை நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ காய் எடுத்தோம் அப்படின்னு. ஒரு 5-6 செடி தான் இருந்தது, அதுக்கே அவ்வளோ காய். இங்கே இதில் வந்து நான் ஒரு 3 செடி வச்சுருக்கேன். இதுவும் பாருங்களே சூப்பராக வந்திருக்கு. நிறைய பிஞ்சு அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு. அதை விட இந்த செடி பாருங்களே, அதோட வளர்ச்சி அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு பந்து மாதிரி வந்திருக்கு ஒரே செடி. இது நம்ம இப்படி குச்சியில் கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அடிக்கிற காற்றுக்கு சாயவும் சாயாது. காயெல்லாம் வந்ததுன்னா அப்படியே நமக்கு அந்த வெயிட்டு தாங்குச்சுன்னா அப்படியே சாஞ்சிடும். அதுக்கு இந்த மாதிரி குச்சியை நட்டு அதில் கட்டி விட்டுட்டோம்னா நான் அது செடி வந்து ஒடியாமல் இருக்கும். இந்த இலையை தொட்டுட்டு அப்படியே வாசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இந்த பச்சை தக்காளி வாசம். நம்ம தோட்டத்துலலாம் வந்து ஃபஸ்ட்டு தக்காளியெலாம் போட்டிருந்தப்போ உள்ளுக்குள்ளே போய் வந்தோம் அப்படின்னாலே அந்த துணி ஃபுல்லாக அந்த தக்காளியோட வாசம் அப்படி வரும். அதே அப்படியே அந்த வாசம் அப்படியே சூப்பராக இருக்குது. இது கூட அடுத்து ப்ரக்கோலி பார்க்கலாங்க. ப்ரக்கோலி உண்மையாகவே சூப்பராக வருது. ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். இங்கே பாருங்களே, நீங்களும் வைக்கணும் அப்படின்னா நல்ல வந்து ஒரு நிழலான இடமா வச்சிட்டிங்க அப்படின்னாலே ப்ரக்கோலி சூப்பராக வரும். இங்கே பாருங்கள், இலையெல்லாம் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இது ஒன்று நல்லா வந்திருக்கு. இது கூடவே வச்ச டேலியா இங்கே பாருங்களே, நல்லா சூப்பராக அப்படியே தழைஞ்சி வந்துட்டுருக்குது. ஒரு 3 செடி வச்சுருக்கேன், 3மே சூப்பராக வந்துட்டுருக்குது. இது வந்து ரெட் கலர் பூவு, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கேன்னு. அடுத்து நம்ம மிளகா செடி கிட்ட இருக்கிற ப்ரக்கோலி பாருங்கள். இங்கே ஒரு செடி கொஞ்சம் நல்லா வரலைன்னு பக்கத்தில் ஒன்று வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா 2மே சூப்பராக வந்துடுச்சு. அடுத்து இந்த பக்கம் இருக்கிறதுலேயும் ஒரு ப்ரக்கோலி சூப்பராக வந்துட்டுருக்குது. இது கூடவே ஒரு பீன்ஸ் செடி, இது வந்து பசலைக்கீரை, இது வந்து மிளகு தக்காளி கீரை, ஒரு தண்டங்கீரை விதை விழுந்து வந்திருக்கு. ஆனால் செம்ம சூப்பராக வந்திருக்கு. இந்த இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாம் எவ்வளோ சூப்பராக நல்லா அப்படியே நல்லா பெருசு பெருசாக வந்திருக்கு. இலை இந்த இடத்துல நல்ல மண் சத்துமானமாக இருக்கும் போல் சூப்பராக வந்திருக்கு. பாருங்க, வீடியோ எடுக்கிறதுக்காக விட்டேன்னு பாதி சீத்தாப்பழம் குருவிக்குத்தான் படையலாயிருச்சு. நேற்று தான் சரி நாளைக்கு எடுத்துக்குவோம், காயாத்தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டு போனேன். இங்கே பாருங்கள், இவ்வளோதான். இங்கே ஒரு காய் திரண்டிருக்கா, இதை எடுத்துருவோம். இது 2 நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டு விட்டது. இந்த முன்னாடி மரத்தில் பாருங்களே, இதுவும் ஒரு 2 நாள் ஆயிடுச்சு சாப்பிட்டு, அதுவும் ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. டாடாடா, இது குருவி தொல்லை தாங்க முடியலைங்க. எங்கேயாவது ஒன்று 2 கூட நமக்கு விட்டு வைக்க மாட்டேங்குது. எல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய பிஞ்செல்லாம் இருக்குது. ஓகே தான், அவ்வளோதாங்க. இன்றைக்கி நமக்கு கிடச்சது இது 2 தான். இது வந்து மேலே அது கொத்துன இடத்த மட்டும் அப்படியே வெட்டி எடுத்துகிட்டு மிச்சத்தை சாப்பிட்டுக்கலாம், வேஸ்ட்டாக்க வேணாம். சூப்பராக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.